ராதே ராதே. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நமக்கு எல்லாருக்கும் தமிழ் எல்லாருக்கும் புது வருஷம் பிறக்கிறது, தமிழ் புது வருஷம் பிறக்கிறது. அதுக்கு பராப வருஷம்னு பேர். இந்த வருஷம் இந்த நம்ம தமிழ் கலாச்சாரப்படி இந்த புது வருஷம் பிறக்கிறது, தமிழ் வருஷம் புதுசு பிறக்கும்போது எல்லா சுவையும் சேர்ந்து ஒரு பச்சடி ஒன்று பண்ணுவோம். நாம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு நான் புது வருஷ பச்சடின்னு பேர் வச்சுருக்கேன். இந்த புது வருஷ பச்சடி பண்ணுறதுக்கு தேவையான சாமான்லாம் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு மாங்காய் வேணும். இந்த மாங்காயில் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறதுக்காக ஒரு பக்கம் சீவி ஒரு 100 கிராம் அளவுக்கு திருவி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த எந்த அளவுக்கு மாங்காய் திருவின்னு இருக்கேளோ அந்த அளவுக்கு வெல்லம் வேணும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் காரம் வேணுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் அதில் போடுறதுக்கு வறுத்து போடுறதுக்கு வேப்பம்பூ, கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஒரு சிட்டிகை உப்பு. இதுதான் இதுக்கு வேணுங்கிற சாமான்லாம். அடுப்பில் ஒரு கடாயை போட்டு அதில் கொஞ்சம் ஜலத்தை விட்டுக்கோங்க. ஜலத்தை விட்டு இந்த மாங்காய் திருவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாங்காய் முழுகிற அளவுக்கு ஜலம் விட்டுக்கோங்க. அதில் இந்த மாங்காயை அதில் போட்டு அதை நல்லா இந்த ஜலத்தில் இது வர மாதிரி முழுகிற மாதிரி அதை வச்சுட்டு அது கொதிக்க ஆரம்பிக்கிறச்ச கொஞ்சம் அதுக்கு அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டுங்க. அதுக்கு நல்ல கலர் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. இதை போட்டு அந்த மாங்காய் நல்லா வெந்து வரணும். நமக்கு அது வெந்து வந்ததுக்கப்புறமா அதில் காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பச்சை மிளகாயும் இதோடைய போட்டுவிடுங்க. மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. இது கொஞ்சம் உரப்பு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஒரே ஒரு மிளகா போட்டிருக்கேன். காரம் கம்மியாக இருந்ததுன்னா இன்னொரு மிளகா கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது நல்லா வேகட்டும். அந்த இது மஞ்சப்பொடி போட்டு அந்த மிளகா உப்பு எல்லாம் போட்ட அந்த மாங்காய் நல்லா வேகணும். மாங்காயை கொதிக்க விட்டுருக்கோம், அது மூடி போட்டு வச்சுருக்கேன், வெந்துட்டுருக்கு. இந்த மாங்காய் பச்சடி பண்ணுறதுக்கு புளிப்பு அதிகம் இல்லாத கம்மியாக இருக்கிற புளிப்பு இருக்கிற இந்த ஒட்டு மாங்காய் நான் எடுத்துன்னு இருக்கேன். இந்த மாங்காயில் பச்சடி பண்ணலைன்னா இது நல்லாயிருக்கும். ரொம்ப புளிப்பு இருக்கிற இதை போட்டேன்னாக்கா நீங்கள் வெல்லம் எல்லாமே அதுக்கு ஜாஸ்தியாக போட வேண்டியிருக்கும். இந்த மாதிரி நிதானமாக புளிப்பு இருக்கிற மாங்காயை போட்டேன்னாக்கா நமக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், சாமானும் அவ்வளோ ஜாஸ்தியாக போட வேண்டியிருக்காது நமக்கு. இந்த மாங்காய் இந்த பதத்துக்கு வெந்ததுக்கப்புறமா இப்படி கையில் எடுத்து நசுக்கி பார்த்தேன்னாக்கா கையில் நல்லா மசியும். மசிஞ்சு கொடுக்கும். அது அப்படி மசியும் போது நீங்கள் வெல்லம் போட்டு விடலாம். அதில் இந்த மாங்காய் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கே வெல்லம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை இதில் போட்டு வெல்லம் கரையணும். அது நம்ம பெரியவாள்லாம் எவ்வளோ அழகாக வச்சுருக்கா பாருங்கோ. ஒரு நம்ம வாழ்க்கையில் எல்லாமே கலந்துருக்குங்கிறத காட்டுற மாதிரி இந்த மாங்காய் பச்சடி மாதிரி இருக்குது நம்ம வாழ்க்கைங்கிறத சொல்கிறா எல்லாரும். இந்த மாங்காய் பச்சடியில் மாங்காயில் புளிப்பும், இந்த வேப்பம்பூவில் கசப்பும், இந்த உப்பில் இந்த உப்போட தன்மையும், அந்த வெல்லத்தில் இந்த இனிப்பும் எல்லாம் கலந்து இருக்க மாதிரி வாழ்க்கையில் எல்லாமே கலந்து தான் இருக்கும். அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கணும். இது ஒரே எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாகவே இருந்தாலும் அதுவும் போர் அடிச்சு போயிடும், துக்கமாக இருந்தாலும் நமக்கு அதுவும் சலிச்சு போயிடும் நமக்கு. அப்படி இல்லாமல் எல்லாமே கலந்து இருக்கிறது தான் வாழ்க்கைன்னு காட்டுற மாதிரி இந்த புது வருஷ பச்சடியான இந்த மாங்காய் பச்சடியை பெரியவாள்லாம் அந்த நாள்லேருந்து பண்ணிட்டு வந்திருக்கா. வெல்லம்னா கரைஞ்சிடுத்து வைப்பேன், எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் நீர்க்க இருக்காப்பில் இருக்கிறதுனால இது கொஞ்சம் சேர்ந்தாப்பில் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் அரிசி மாவை கரைச்சி இதில் விட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு கடல மாவு விடுறதுனாலும் நீங்கள் கடல மாவு கூட இதில் விட்டுக்கலாம். அப்போ எல்லாமே சேர்ந்தாப்பில் நல்லா ஒரு
கரண்டி கரண்டியாக பச்சடி மாதிரி அப்போ நல்லாயிருக்கும் அது. இந்த மாங்காய் பச்சடிக்கு தாளித்து கொட்டணும். வேப்பம்பூவை நெய்யில் வறுத்து போட்டால் வாசனை நல்லாயிருக்கும். அதனால் தாளித்து கொட்டிலேயே இந்த நெய்யை கொஞ்சம் விட்டுண்டு ஒரு 2 ஸ்பூன் நெய்யை விட்டுண்டு அதில் கடுகை கொஞ்சம் போட்டுண்டு கடுகு வெடிக்க ஆரம்பிக்கும்போது வாசனைக்காக ஒரு வெத்த மிளகாயும் அதில் போட்டு அதுக்கப்புறம் இந்த எடுத்து வச்சுருக்கிற இந்த புது வேப்பம்பூ, இந்த வருஷம் பூத்த வேப்பம்பூ கிடைக்கும் இல்லையா, இந்த வேப்பம்பூவையும் அதில் போட்டு செவந்து வரா மாதிரி அதை வறுத்து போடணும். இப்போ கொஞ்சம் செவக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டேன்னாக்கா கொஞ்சம் ரொம்ப கசக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலர் வரா மாதிரி வறுத்து அந்த பச்சடியில் இந்த தாளித்து கொட்டியிருக்கிறது அதில் போட்டுட்டோம்னாக்கா நம்ம புது வருஷ பச்சடி ரெடி. புது வருஷ பச்சடி ரெடி. இப்படி தான் இருக்கும் இது இந்த மாதிரி இப்படி கூட்டு மாதிரி இப்படி கரண்டியாக விடுறாப்புல இப்படி நல்லாயிருக்கும். இதை சில பேர் இப்படி துருவாமல் செதிலாக நறுக்கி போட்டு அது வெந்ததுக்கப்புறம் அதை மசிச்சுட்டும் இந்த வெல்லத்தை போட்டு பண்ணுவாள். எப்படி பண்ணாலும் டேஸ்ட்டு ஒன்று தான். இது இந்த புது வருஷ மாங்காய் பச்சடி. எல்லாருக்கும் புது வருஷ நல்வாழ்த்துக்கள். ராதே ராதே.